திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்களை மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். சென்னையில் 3 தொகுதிகள் உட்பட 20 தொகுதிகளில் திமுக களமிறங்குகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை மு.க. ஸ்டாலின் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சுமூகமான முறையில் மகிழ்ச்சியாக தொகுதி பங்கீடு நடந்துள்ளதாகவும், மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மதிமுகவுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பின்படி அக்கட்சி தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல், அரக்கோணம், தர்மபுரி, சேலம், பொள்ளாச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும், கடலூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நீலகிரி, வேலூர், தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. திமுக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என குறிப்பிட்ட ஸ்டாலின், திமுக வேட்பாளர் பட்டியல் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். 13 பேரை பலிகொண்ட துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்த தூத்துக்குடியிலும், பாலியல் வன்முறை சம்பவம் நிகழ்ந்த பொள்ளாச்சியிலும் திமுக நேரடியாக களமிறங்குவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சி செய்தி வெளியிட நக்கீரன் ஆசிரியரை தூண்டிவிட்டதாக தம்மீது தொடரப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற பெயரை பெற்று இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் ஈடுபடவிருக்கிறோம். ஆகவே ஏதோ பேரத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி இந்த கூட்டணி அல்ல. கொள்கை அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி. ஆகவே அந்த கூட்டணியின் சார்பில் நாங்கள் களம் காண இருக்கிறோம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கரூர், திருச்சி மற்றும் ஆரணி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், புதுச்சேரி ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இதேபோல மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் களமிறங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுக ஈரோட்டிலும், இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூரிலும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல்லிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரத்திலும் போட்டியிடுவதாகவும் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.